So next question வந்து two copper balls each weighing 10 gram are kept in air 10 centimeter apart. So copper கொடுத்திருக்காங்க வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. If one electron from every 10 power 6 atoms. So 10 power 6 atomல நம்ம எவ்வளவுதான் எடுக்கிறோம், 1 electron தான் transfer from one ball to the another. The Coulomb force between them கேட்டிருக்காங்க, atomic weight கொடுக்குறாங்க. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் எவ்வளோ போகுதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ சார்ஜ் வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், நமக்கு அவகேட்ரோ ரூல் தெரியும். 6.35 கிராம் காப்பர் வெயிட், அட்டாமிக் வெயிட் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சாரி ஆட்டம்ஸ் இருக்கும், 6.023 into 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 6 ஸோ 1 கிராம்ல எனக்கு எவ்வளவு இருக்கும், 6, நான் வெறும் 6 அப்ராக்சிமேஷனை வச்சுக்கிறேன், 63.5 ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டா 10 கிராம்ஸ்ல எனக்கு எத்தனை ஆட்டம் இருக்கும், 6 into 10 to the power 23 divided by 63.5 into 10 ஆட்டம்ஸ் எனக்கு இருக்கும். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 power 6 ஆட்டம்ஸுக்கு ஓகேயா எனக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். அப்போ ஒரு ஆட்டமுக்கு எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும், எனக்கு ஒரு ஆட்டமுக்கு ஒரு ஆட்டமுக்கு எத்தனை எலக்ட்ரான்பா, 1/10 power 6 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு, இப்ப 6 into 10 to the power 23 24 எடுத்துக்கிறேன் நான். 23 into 10 எவ்வளவு பவர்ல ஒன்னு ஆட் பண்ணோம்னா 24 ஆயிடும். டிவைடட் பை 63.5 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ், அப்ப 6 into 10 to the power 24 divided by 63.5 into 10 to the power 6 எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு அர்த்தம். எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இவ்வளவு எலக்ட்ரான்ஸ். அப்ப நமக்கு n கிடைச்சிருச்சு, ஸ்மால் n. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்னா 6 into 10 to the power 24 divided by 63.5 into 10 to the power எதுன்னு கிடைச்சிருக்கு. சார்ஜ் வேணும்னு என்ன பண்ணணும், n into e. So 6 into 10 to the power 24 divided by 63.5 into 10 to the power 6, 1.6 into 10 to the power minus 90. கரெக்டா, இதுதான் எனக்கு என்னது சார்ஜ் வேல்யூ. சார்ஜ் வேல்யூவை 63.5 1.6 நான் 4 டைம்ஸ் அப்ராக்சிமேஷனா வச்சேன்னா இது 3/2 ஆகும். அப்ராக்சிமேஷன் தான் 1.5 இன்டூ இதுல எவ்வளவு இருக்கும், 24ல 6 போச்சுன்னா எவ்வளவு, 24 6 போச்சுன்னா 18 19 இருக்கு. அப்ப வந்து எனக்கு வந்து கரெக்டா போட்டிருக்கேன்னா 10 power 6 இங்க 23 24 கரெக்ட் தான். 24னா எனக்கு வந்து 1.5 into 10 to the power எவ்வளவு வருது, எனக்கு 18னா -1 தான் வருது. ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன். 6 இன்ட்டு இது 24. இங்க நான் இது மறந்துட்டேன் பாருங்களேன். இது 6ஐயும் 63யும் நான் எடுத்து வந்து 16ஐயும் இது 1.6 திரும்ப ஒரு டைம் பண்ணிடுறேன். அதுக்கு தான் செக் பண்ணேன். நம்ம பண்ணும்பொழுது அப்ராக்சிமேஷன் என்னது, q equal to 6 into 10 to the power 23 1.6 into 10 to the power minus 19 divided by 63.5 into 10 to the power 6. நான் இங்க எல்லாத்தையும் திருப்பி எழுதிக்கிறேன். இங்க வந்து என்னது 1.6 divided by 63.5 இல்லையா. அப்ப நான் இங்க என்ன பண்றேன், 10 power 24னா 24 6 போச்சுன்னா 18 18 minus 19 வந்து -1 வரும். இப்ப நான் இதை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு எனக்கு என்ன ஆகும், 16/635 ஆயிடும். கரெக்டா, ஏன்னா இங்க வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு வந்து 16 இப்ப எனக்கு என்ன ஆகும், 16 4 64. ஸோ எனக்கு 40 ஆகும். ஸோ 6/4 into 10 to the power -2 3/2 into 10 to the power -2 1.5 into 10 to the power -2 கூடும். சரியா, இதை கொஞ்சம் நீங்க ஸ்பீடா போடுங்க. அதுக்கப்புறம் என்ன, சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். ஃபோர்ஸ் வந்து என்னது, ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு, இப்ப ரெண்டோடைய சார்ஜ் என்னது, kq1 q2/r². ஸோ 9 into 10 to the power 9. ஸோ சார்ஜ் வந்து என்னது 1.5 into 10 to the power -2 into 1.5 into 10 to the power -2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நம்ம 10 சென்டிமீட்டர் அப்பார்ட். சரியா, அப்ப 10 into 10 to the power -2 the whole square. So 9 into 2.25 into 10 to the power எவ்வளவு வரும்னு பாருங்க. இது 4, இங்க 4 வரும்பொழுது இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது 10னா இங்க பாக்கி 8 இருக்கும்.
ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 225 மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் 2 × 10⁸ நியூட்டன். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 2 9 18 கரெக்ட். 2 × 10⁸. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து சி.